வணக்கம். கலருங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்ம நினைக்க முடியாத இடத்துல இருக்குது. என்னன்னா கருப்பா இருக்கும், கலரா இருக்கும்ங்கிறது ஒரு பெரிய டிஃபரன்சியேஷன் இருக்கு. இப்ப கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கலர் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இது ரொம்ப ஈஸி தான். நம்மளோட மெலனின் உற்பத்தியை கண்ட்ரோல்குள்ள வைக்கும் போதே இந்த கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்ப நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும்னா நம்ம லிவர் தான் அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் ஆகுறதுக்கு மெலனோசைட்ல இருந்து மெலனின் வெளியே வர்றதுல கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா நம்மளோட லிவர்ல இருந்து. அப்ப நீங்க லிவரை நல்லா வச்சுக்கிட்டாலே கலருங்கிறது அழகா வரும். அப்ப நீங்க அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கீங்களோ அந்த மெலனின் செக்ரியேஷன் குறையும். அப்ப மெலனின் கம்மியாகும் போது கலர் நேச்சுரலாவே அதிகமா கலர் ஆவீங்க. அதனால நீங்க ஏபிசி ஜூஸ் டெய்லி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட் ஜூஸ் குடிக்கலாம், மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். நல்லா உடம்ப ஹைட்ரேஷனா வச்சுக்கிடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்துக்கிடணும். ஒரு ஸ்பூன் பாசிப்பயிறு மாவும் கடலை மாவும் எடுத்துக்கிட்டு நல்லா தேங்காய் பால்ல மிக்ஸ் பண்ணி உடம்பு எல்லாமே போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிச்சிங்கனாலே உடம்பு எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லா கருப்பு திட்டுகள்லாம் மறைஞ்சி நல்ல கலர் ஆயிரும். ஃபேஸும் நல்லா ஷைனிங்கா மாறிடும்.